12ஆம் நாள். வளர்ச்சிக்கு தேவை தனிமை. நான் மிகவும் வருத்தமாக இருக்கிறேன். எளிதில் காயப்பட்டு விடுகிறேன். பல வாரங்கள் இதே நிலையில் இருக்கிறேன். இதன் காரணம் தெரியவில்லை. ஓஷோ கேள்வி கேட்ட மனிதனின் மனைவியிடம் பேசுகிறார். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் புத்திசாலித்தனம் அவருக்கு இல்லை என்று தோன்றுகிறது. பிரச்சனையை எதிர்கொள்வதை தவிர்க்கிறார் என்று நினைக்கிறேன். பிரச்சனையை சமாளிக்க முடியாதோ என்ற பயத்தில் அப்படி செய்கிறாரோ? உறவுகளில் ஏற்படும் பிரச்சனைகளை அறிவதில் ஆண்களை விட பெண்களுக்கு அதிக வல்லமை உண்டு. அதனால் நீங்கள் அவருக்கு உதவலாம். மனைவி: இப்போதெல்லாம் நான் தனியாக இருக்கவே விரும்புகிறேன். இதுவரை இப்படி தோன்றியதில்லை. ஒருவேளை அது அவரை காயப்படுத்தி இருக்குமோ என்று நினைக்கிறேன். நான் அவரிடமிருந்து விலகிப் போவது போல் உணர்கிறேன். எனக்கென்று ஓரிடம் வேண்டும் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டேன். முன்பு எல்லா நேரமும் அவரோடு இருப்பேன். அவரை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பேன். இப்போது கணவர் மனைவி பேசுகிறார். நான் நிராகரிக்கப்பட்டு விட்டதாக உணர்கிறேன். ஆனால் அதற்கும் அவள் தனிமையை விரும்புவதற்கும் எந்த தொடர்பும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஓஷோ: இப்பொழுது உங்கள் பிரச்சனை என்னவென்று எனக்கு துல்லியமாக தெரிகிறது. முதலில் உங்கள் மனைவியால் தனியாக இருக்க முடியவில்லை. அதனால் அவள் உங்களை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தாள். ஒரு வகையில் அது உங்களுக்கு பிடித்திருந்தது. உங்கள் அகந்தை அவள் செயலை ரசித்தது. ஒரு பெண் தன்னை சார்ந்து இருப்பதை ஒரு ஆணுடைய அகந்தை எப்போதுமே விரும்பும். ஒரு பெண் எப்போதும் ஒரு கொடியைப் போல் இருப்பாள். கொடிமரத்தை சுற்றி படர்ந்து வளர்வது மரத்திற்கு மிகவும் பிடிக்கும். அவளுக்கு தன் தனிமையை கண்டு பயம். அதனால்தான் உங்களை சார்ந்திருந்தாள். இப்போது அவள் அதிகமாக தியானம் செய்ய தனியாக இருப்பதை விரும்புகிறாள். அந்த நிலையில்தான் அவள் தன் மனதில் இருக்கும் பயத்தை துரத்த முடியும். இப்போது அவள் தனியாக இருப்பதை விரும்புகிறாள். அதனால் அவளுக்கு நீங்கள் தேவைப்படாமல் போய்விட்டீர்களோ, இல்லை அவள் உங்களை நிராகரித்து விட்டாளோ என்ற பயம் உங்களுக்கு வந்துவிட்டது. பயப்படாதீர்கள். நீங்கள் நிராகரிக்கப்படவும் இல்லை. அவளுக்கு தேவையில்லாமல் போகவும் இல்லை. உண்மை என்னவென்றால், அவள் முதலாக தன் சொந்த காலில் நிற்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். அதை நீங்கள் அனுமதித்தால்தான், அதற்கு உதவி செய்தால்தான் உங்களிடையே காதல் ஏற்படும். இதுவரை உங்களிடையே இருந்தது காதல் இல்லை. அவள் தன் பயத்தின் காரணமாக உங்களை சார்ந்திருந்தாள். உங்கள் அகந்தையின் காரணமாக அது உங்களுக்கு பிடித்திருந்தது. நீங்களும் அவளை காதலிக்கவில்லை, அவளும் உங்களை காதலிக்கவில்லை. இப்போது முதல் முறையாக உங்களிடையே காதல் மலரும் வாய்ப்பு உண்டாகி இருக்கிறது. அவள் தனித்து நிற்க நீங்கள் உதவினால், அவள் பயத்தை போக்க உதவினால், காலம் முழுவதும் உங்களுக்கு நன்றியுணர்வுடன் இருப்பாள். அவளால் தனியாக இருக்க முடியும் என்ற நிலை வந்த பின் அவள் உங்களை அழைத்தால், அதுதான் உண்மையான காதலின் அழைப்பு. ஏனென்றால் அந்த நிலையில் அச்சமில்லை. அப்போதுதான் அவள் தன்னை உங்களுடன் முழுமையாக பகிர்ந்து கொள்ள முடியும். அது உங்களுக்கும் நல்லது. ஆனால் முதலில் உங்கள் அகந்தை காயப்படும். உங்கள் அகந்தையை தவிர வேறு எதற்கும் இந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் அகந்தை திறந்து வைக்கப்பட்டிருக்கும் ஒரு புண்ணை போல் இருக்கிறது. அதை லேசாக தொட்டாலும் பயங்கரமாக வலிக்கும். இதுவரை அவள் உங்கள் அகந்தையை பொத்தி பாதுகாத்து கொண்டிருந்தாள். இப்பொழுது தனியாக இருக்க விரும்புகிறாள். அதனால் உங்கள் அகந்தைக்கு வலிக்கிறது. அதுதான் பிரச்சனை. தயவு செய்து உங்கள் பிரச்சனையை புரிந்து கொள்ளுங்கள். அவளை தனியாக இருக்க விடுங்கள். அவளுக்கு இன்னும் அதிக இடம் கொடுங்கள், இடைவெளி கொடுங்கள். அவள் தனிமையை விரும்பும் போது விலகிச் செல்லுங்கள்.
அப்போது அவள் உங்கள் மேல் கொண்ட காதல் பன்மடங்காக பெருகும். அப்படி விலகிச் செல்லுதல் காதலின் அடையாளம். தனிமையை விரும்புபவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும். நீங்கள் அவளை நிஜமாகவே நேசித்தால் அவளுடைய தேவை உங்களுக்கு புரியும். இந்த தனிமை அவள் வளர்ச்சிக்கு தேவைப்படுகிறது. அதை புரிந்து கொண்டால் அவள் உங்களுக்கு என்றென்றும் நன்றி கடன்பட்டிருப்பாள். யாராவது உங்களை தங்கள் பயத்தின் காரணமாக காதலித்தால் அந்த காதல் போலியானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அச்சத்தில் வேரூன்றிய காதல் வெறுமையான ஒரு உணர்வு. ஆழமான புரிந்துணர்வின் அடிப்படையில்தான் காதல் உருவாக வேண்டும், அச்சத்தால் அல்ல. இது உங்கள் இருவருக்குமே நல்லது. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் இந்த நிலை வந்தே தீரும். அது உங்களுக்கு இன்று வந்திருக்கிறது. என்னிடம் தம்பதிகள் வந்தால் அவர்களிடையே இருக்கும் உறவு முறை மாறத்தான் செய்யும். என்னிடம் வரும் வரை அவர்கள் உறவு தேக்க நிலையில் இருந்திருக்கும். என்னிடம் வந்த பின் இருவருமே வளரத் தொடங்குகிறார்கள். பழைய உறவு முறைக்குள் உங்களை அடக்கி வைக்க முடியாது. நீங்கள் அதையும் தாண்டி பெரிதாக வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சிறு வயதில் இருந்தபோது தைத்த ஆடைகளை இன்னும் அணிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வளர்ந்து விட்டபடியால் அந்த ஆடைகள் சிறியதாகி உங்கள் உடலை இறுக்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் பழைய வழிமுறைகளை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்காதீர்கள். அவற்றை விட்டொழியுங்கள். அவளை தனியாக இருக்க விடுங்கள். இப்போது ஓஷோ மனைவியை பார்த்து பேசுகிறார். தேவையில்லாமல் அவரை காயப்படுத்தாதீர்கள். நீங்கள் தனியாக இருக்க விரும்பினால் அதை மென்மையாக வெளிப்படையாக சொல்லுங்கள். நமக்கு தனிமை தேவைப்படும் போது அதை நாம் வெளிப்படுத்தும் முறை அசிங்கமாக, முரட்டுத்தனமாக இருந்து விடுகிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை விட்டு தள்ளி போய்விடுங்கள். எனக்கு நீங்கள் தேவையில்லை. நான் உங்களை காதலிக்கவில்லை என்ற ரீதியில் நம் தனிமையின் தேவையை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் நம் அடிமனதில் இருக்கும் உண்மையான எண்ணம் என்ன? நான் சிறிது நேரம் தனியாக இருக்க விரும்புகிறேன். தயவு செய்து அனுமதி கொடுங்கள். உங்களுக்கு தனிமை தேவைப்படும் பொழுது அதை நேரடியாக கேளுங்கள். அதீத காதலுடன் கேளுங்கள். அவர் புரிந்து கொள்வார். உங்கள் தேவையை அவர் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்லவில்லை என்றால் அவரால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அதன் பின் உங்கள் இருவருக்குமே வளர்ச்சி இருக்காது. நீங்கள் இருவருமே வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் உங்களிடையே இருக்கும் காதல் இன்னும் அதிகமாகும். அதற்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அவசர தேவை கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் காத்திருத்தல், அவ்வளவுதான். கவலைப்படாதீர்கள். சில வாரங்களிலேயே உங்களிடையே ஒரு மாறுபட்ட புதிய காதல் உண்டாவதை உணர்வீர்கள். எல்லாம் நன்மையிலேயே முடியும். உங்கள் மகள் எப்படி இருக்கிறாள்? அவள் தியானம் செய்ய உங்களால் ஆன உதவிகளை செய்யுங்கள். இந்த வயதிலிருந்தே அவள் தியானம் செய்ய தொடங்கிவிட்டால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், வலிகள், காயங்கள் அவளுக்கு இருக்காது. முதலில் இருந்தே தியான நிலையில் இருக்க பழகிவிட்டால் அவள் வாழ்க்கை முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். அவளுடைய தெரிவுகள் மேம்பட்டதாக இருக்கும். அவளுடைய காதல் இன்னும் சிறந்ததாக இருக்கும். அவளுடைய வளர்ச்சியின் பரிமாணம் மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டதாக இருக்கும். அவள் தியானத்தை தொடங்க இதுதான் சரியான வயது. இந்த வயதில் மனம் சுத்தமாக இருக்கும். அதில் ஒரு தூய்மை, ஒரு வெகுளித்தனம் இருக்கும். இந்த நிலையில் அவள் மனதில் போடப்படும் விதைகள் இன்னும் ஆழமாக உள்ளே போய் நன்றாக வளர ஆரம்பிக்கும். அதன் பலன்கள் உடனே தெரியாது, பின்னால் தான் தெரியும். ஓஷோ அவர்களுடைய மகளுக்கு ஒரு விளையாட்டு சாதனத்தை பரிசாக தருகிறார். போன வாரத்திலிருந்து என் மனதில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சமயம் என் இதயம் விரிந்து எல்லாரையும் அணைத்துக் கொள்கிறது. பின் அதுவே சுருங்கி என்னையே இருக்குகிறது. அதனால் எனக்கு மகிழ்ச்சியும்
வருத்தமும் மாறி மாறி வருகிறது. 2 நிலைகளையும் அனுபவியுங்கள். 2இல் ஒன்றை தெரிவு செய்யாதீர்கள். தெரிவு வந்துவிட்டால் கூடவே பிரச்சனையும் வந்துவிடும். மகிழ்ச்சி, வருத்தம் இரண்டுமே நம் வாழ்வின் அங்கங்கள் தான். அதனால் சோகத்தை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த சோகத்தை மொத்த இசையோடு பொருத்தி பார்க்க முடிந்தால் அதுவும் அழகானது என்பதை புரிந்து கொள்வீர்கள். சோகமாக இருக்க முடியாதவன் வாழ்க்கையில் முழுமையில்லை. அவனுடைய மகிழ்ச்சியும் மேலோட்டமானதாகவே இருக்கும். சோகம்தான் உங்களுக்கு ஆழத்தை கொடுக்கும். அதனால் சோகத்தை நிராகரிக்காதீர்கள். உங்கள் மனம் சோகத்தை வெறுத்து ஒதுக்குவதை ஒரு பழக்கமாக கொண்டிருக்கிறது. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று உங்கள் மனதிற்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது முட்டாள்தனம். நீங்கள் சிரிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆழத் தெரிய வேண்டும். உங்களிடமிருந்து கண்ணீர் வரவில்லை என்றால் உங்கள் சிரிப்பு போலியாக இருக்கும். உங்களால் அழ முடிந்தால் மட்டுமே உங்கள் சிரிப்பு நிஜமானதாக இருக்கும். உங்கள் உள்மனதின் ஆழத்திலிருந்து பீரிட்டு வரும் உண்மையான மகிழ்ச்சியின் சின்னமாக இருக்கும். நாம் ஒரே நேரத்தில் 2 பக்கங்களிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு மரத்தைப் போல. ஒரு மரத்தின் கிளைகள் மேலே வளரும் போது அதன் வேர்கள் கீழே வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல் உங்கள் வேர்கள் வருத்தத்தில் கீழே வளரும் போது உங்கள் கிளைகள் மகிழ்ச்சியின் வானை நோக்கி இன்னும் வேகமாக வளரும். இன்பம், துன்பம் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். 2 துருவங்களையும் ஏற்றுக்கொள்ள முடிந்தால் நீங்கள் கற்க வேண்டியது வேறு ஒன்றுமில்லை. நீங்கள் நிச்சயம் படிக்க வேண்டிய பாடம் எதிர்மறை உணர்வுகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பதுதான். அதுதான் அனைத்து தத்துவங்களின் சாரம். அதைத்தான் எல்லா மதங்களும் சொல்கின்றன. நல்லது. மௌனமாக அமர்ந்திருக்கும் ஒரு சந்நியாசியை பார்த்து ஓஷோ கேட்கிறார், உங்களை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். ஓஷோ சிரிக்கிறார். சந்நியாசி, எனக்கு தெரியவில்லை. நான் சிரிக்கிறேன், சோகமாக இருக்கிறேன். குறிப்பாக உங்கள் உரையை கேட்கும்போது. ஆரம்பத்தில் எல்லாமே அழகாக இருந்தது. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் தேனாக இனித்தது. எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆனால் இப்போது அதே வார்த்தைகள் என்னை காயப்படுத்துகின்றன. அதே வார்த்தைகள் ஒரு கத்தியைப் போல் என்னுள் பாய்கின்றன. நான் மிகவும் துன்பப்படுகிறேன். ஓஷோ, துன்பம். ஆமாம், நீங்கள் வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் என்னுடன் சேர்ந்து கடக்க வேண்டும். என்னுடன் சோகமாக இருக்க வேண்டும், துன்பப்பட வேண்டும், கொண்டாடவும் வேண்டும். என்னுடன் சேர்ந்து எல்லா விதமான தட்பவெப்ப நிலைகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும். நான் ஒரு பருவம் இல்லை. ஒரு வருடத்தில் மாறி மாறி வரும் எல்லா பருவங்களும் நானே. என்னுள் கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம், வசந்தம், இலையுதிர் காலம் எல்லாமே இருக்கிறது. வருடம் முழுவதும் நீங்கள் என்னுடன் இருக்க வேண்டும். சிலர் ஒரு வருடத்தின் ஒரு குறிப்பிட்ட பருவத்தை போல் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு ருசிதான் இருக்கும். வெயில் என்றால் வெயில், குளிர்காலம் என்றால் குளிர்காலம் என்று இருப்பார்கள். நான் அப்படி இல்லை. என்னை பொறுத்த மட்டில் ஒரு பருவத்தைப் போல் என்றும் இருப்பவர்கள் நடைப்பிணங்கள். அவர்களுக்கு வாழ்க்கை என்றால் என்னவென்றே தெரியாது. வாழ்க்கை என்பது ஒரு மகத்தான மாற்றம், ஒரு பிரம்மாண்டமான நீரோட்டம். கடலில் எத்தனை அலைகள் தோன்றுகின்றன. கடல் என்றென்றும் அப்படியே இருக்கிறது. ஆனால் அலைகள் பொங்கி எழுந்து பாறையை தகர்த்து தங்கள் பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றன. பல பருவங்களில், பல மனநிலைகளில் நீங்கள் என்னுடன் வாழ வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வளமை என்ற சொல்லின் பொருள் புரியும். என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாள் உங்களை வருடும் மலர்களாக இருக்கும். ஒரு நாள் உங்களுக்குள்ளே செருகப்படும் கூர்மையான கத்திகளாக இருக்கும். ஒரு நாள் என் வார்த்தைகள் வலி நிவாரணிகளாக இருக்கும். மற்றொரு நாள் அவை தீக்கங்குகளாக உங்களை சுட்டு காயப்படுத்தும்.
நேர்மறை எதிர்மறை இரண்டையும் சந்தித்தால்தான் நீங்கள் இறுதியில் உங்கள் வீட்டை அடைய முடியும். உங்கள் வீட்டில் அவை இரண்டும் ஒரே இடத்தில் சந்திக்கும், சங்கமிக்கும் ஒரு காலம் வரும். அப்போது நீங்கள் என் பேச்சை கேட்பீர்கள். உங்களுக்குள் சோகமோ மகிழ்ச்சியோ இருக்காது. அப்போது என் வார்த்தைகள் மலர்களாகவும் இருக்காது, சுட்டெரிக்கும் நெருப்பாகவும் இருக்காது. தூய்மையான மௌனத்தில் நான் சொல்வதை கவனிப்பீர்கள். அப்போது வேறு எந்த சத்தமும் அங்கே இருக்காது. நீங்கள் இல்லாததைப் போல் உணர்வீர்கள். அப்போதுதான் என் செய்தி உங்களை வந்தடையும். அதுவரை எல்லா பருவ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். பருவங்களையும் அனுபவியுங்கள். நீங்கள் பகல் பொழுதை மட்டும் என்னுடன் கழித்தால் இரவில் யார் என்னோடு இருப்பார்கள்? என்னுடைய எல்லா வழிகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வழியும் உங்களுக்குள் இருக்கும் ஏதாவது ஒன்றை உடைத்தெறியும். உறைந்து போன ஒரு பகுதியை உருக்கி அதை மீண்டும் நீரோட்டம் போல் பாய வைக்கும். நான் உங்களை பல வகைகளில் தாக்குவேன். அதை மௌனமாக ஏற்றுக்கொள்வதுதான் நீங்கள் என்னிடம் செய்த சரணாகதியின் அடையாளம். நான் உங்களை சரணடைந்து விட்டேன், நீங்கள் எங்கு சென்றாலும் பின்தொடர்வேன் என்று சொல்லிவிட்டு, சொர்க்கத்திற்கு போனால் வருவேன், நரகத்திற்கு போனால் வரமாட்டேன் என்று சொன்னால் எப்படி? அது முழுமையான சரணாகதியாகாதே. நரகத்தின் அடிமட்டத்தை உங்களால் தொட முடியவில்லை என்றால் உங்களுக்கு சொர்க்கம் என்றால் என்னவென்று தெரியாது. நரகத்தின் பணியே அதுதான். அதுதான் உங்களிடம் உள்ள தேவையில்லாதவற்றை அழித்து உங்களை தூய்மைப்படுத்துகிறது. அந்த நிலையில்தான் உங்களுக்குள் சொர்க்கம் மலரும். நான் சொல்வது முரண்பாடு போல தோன்றும், ஆனால் இது முக்காலும் உண்மை. சொர்க்கத்தின் மலர் நரகத்தின் அடியாழத்தில் தான் மலர்கிறது. இதனை நன்றாக யோசியுங்கள். நல்லது. ஓஷோ சிரிக்கிறார்.